Hello my dear friends, welcome back to Ranjis Classroom. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லெசன் அப்படின்னு பார்க்குறீங்களா, பிளான்ட் ஃபிசியாலஜியில் தான் டிரான்ஸ்பிரேஷன் ஒரே ஒரு சின்ன டாபிக் இருக்குது. அதை மட்டும் குயிக்காக என்னென்னு பார்த்துடலாமா. என்னடா டிரான்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு லீஃபை வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ லீஃபில் தான் மெஜாரிட்டி ஆஃப் வாட்டர் இட் குட் பி லாஸ். ஓகேவா. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஓகேவா. ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்லேருந்து பிளான்ட் பாடி அதில் இருந்து இதாகிறத டிரான்ஸ்பிரேஷனுங்கிறோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் எவாப்ரேஷன் அப்படின்னு பார்க்குறீங்களா. எவாப்ரேஷன்னா வாட்டர் வந்து லாஸ் ஆகிறது வந்து நம்ம எவாப்ரேஷனுங்கிறோம். ஓகேவா. இதே டிரான்ஸ்பிரேஷன்னா ஒரு லிவிங் பிளான்ட்லேருந்து ட்ராபிக்கல் அதாவது ஏரியல் பார்ட்லேருந்து ரிலீஸ் ஆனால் அதுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷனுங்கிறோம். டிரான்ஸ்பிரேஷனுக்கும் லீஃப்க்கு என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்களா. ஸோ மெஜாரிட்டி ஏன்னா இந்த ஸ்டொமேட்டா வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா மோஸ்ட்லி ப்ரெசென்ட் இன் த லீஃப். ஓகேவா. அதுவும் அப்பர் சர்ஃபேஸை விட லோயர் எபிடர்மிஸில் தான் அதிகமான ஸ்டொமேட்டாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. இந்த ஸ்டொமேட்டாவில் தான் அதிகமாக வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா கியூட்டிக்கல், அதுக்கப்புறம் லென்டிசெல்ஸில் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. இந்த டைப்ஸில் பார்ப்போம். ஸோ ஸ்டொமேட்டா எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா லோயர் எபிடர்மிஸில் தான் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் அது கியூட்டிக்கல் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர், அப்பர் எபிடர்மிஸ்க்கு மேலே ஒரு தின் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து கியூட்டிக்கல்னு சொல்கிறோம். இந்த கியூட்டிக்கல் எதுக்குன்னா ப்ரொடக்ஷனுக்காகவும் அதே மாதிரி நிறைய வாட்டர் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது, எவாப்ரேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காகவும் கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. இது வந்து ஒரு டைகாட் லீஃபோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் லீஃப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 10th போனீங்கன்னா நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப் பற்றி படிப்போம். பட் லீஃபில் தான் இந்த ஸ்டொமேட்டா பற்றி சொல்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த லீஃபவே டயக்ராம் காமிச்சேன். ஏன்னா ஸ்டொமேட்டா எங்கே இருக்குன்னே தெரியாமல் படிக்கிறது வேஸ்ட்டு. ஓகேவா. அந்த ஸ்டொமேட்டாவில் தான் காட் செல்ஸ்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அந்த காட் செல்ஸு எப்படி இருக்குன்னா இந்த இடத்துக்கு தான் ஒரு பீன் ஷேப்டு, இந்த மாதிரி ஒரு பீன் ஷேப்பில் என்ன காட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எங்கே இந்த ஸ்டொமேட்டா ரீஜியனில். ஓகேவா. ஸோ அந்த காட் செல்ஸ் தான் அந்த காட் செல்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த டிரான்ஸ்பிரேஷனே கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்டொமேட்டா வந்து அந்த இடத்துக்கு அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி தான் அந்த காட் செல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது. இந்த ஸ்டொமேட்டா எப்போ ஓப்பன் ஆகும்னா ஒன்லி இன் டே டைமில் தான் இந்த ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகிருக்கும். நைட் டைமில் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா. அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா. ஸோ இதுதான் ஒரு டைகாட் லீஃப் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த லாஸ் ஆஃப் வாட்டர் அது என்னென்னு உங்கள் புக்கில் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாமா. பாருங்கள். த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் தி ஏரியல் பார்ட் ஆஃப் பிளான்ட் பாடி இஸ் கால்ட் அஸ், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷனில் அந்த லீவ்ஸ் நான் இப்போ காமிச்சேன்லேயே அந்த லீஃபில் வந்து எப்படி இருக்குமாமா மைன்யூட், அதாவது மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ் அண்ட் டைனி, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா. நான் காமிச்சேன் இல்லையா அந்த லீஃபில் ரொம்ப நம்ம கண்ணில் பார்த்தா தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ரொம்ப சின்னதாக கேப், ஒரு டைனி போர்ஸ் வந்து காணப்படும். அதுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டாங்கிறோம். ஓகேவா. இந்த வாட்டர் எது வழியாக போகுதுன்னா அந்த ஸ்டொமேட்டா இதாக தான் போகுது. அந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா காட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த காட் செல்ஸ். அப்படி தான் இந்த காட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி இருக்கிறதுக்கு பேர் காட் செல்ஸ். ஸோ ஓகேவா. இந்த காட் செல்ஸ் தான் ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகணுமா க்ளோஸ் ஆகணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஈச் ஸ்டொமேட்டா இஸ் சரௌண்டட் பை காட் செல்ஸ். இந்த காட் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் ரெகுலேட்டிங் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன பண்ணுதா ஹெல்ப் பண்ணுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலேட்டிங் டிரான்ஸ்பிரேஷன் பை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகிறதும் க்ளோஸ் ஆகிறதும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்ஸ் அ காட் செல்ஸ். இந்த 2 செல்ஸ் தான் இந்த ஸ்டொமேட்டா எப்போ ஓப்பன் ஆகிருக்கணும் எப்போ க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது. பாருங்கள், இந்த காட் செல்ஸ் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, செல் வாலெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நியூக்ளியஸ் இருக்குது, அதே மாதிரி வேக்யூல்ஸ், அப்புறம் குளோரோபிளாஸ்ட் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டொமேட்டா ஒன்லி ஓப்பன் இன் டே டைமில் தான் ஸ்டொமேட்டோ ஓப்பனாக இருக்கும். க்ளோஸ் எப்போ ஆகிருக்கும் நைட் டைமில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா.
ஸோ இதுதான் இது வந்து இந்த டைமில் ஓப்பன் க்ளோஸ் ஏன்னா இந்த காட் செல்ஸில் ஓப்பன் ஆனால் தானே டிரான்ஸ்பிரேஷன் நடக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கெல்லாம் ராஜிடிட்டி டர்கார் பெசரலை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போனால் படிக்கலாம். அது எப்படி அந்த மெக்கானிசம் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, ஸ்டொமேட்டோ எப்படி ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுங்கிற மெக்கானிசம் எல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போனால் படிக்கலாம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தா 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா? ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷனா the loss of water from the plant through stomata. நான் காமிச்சேன்ல லீஃப், அந்த ஸ்டொமேட்டா வழியாக வாட்டர் வந்து லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். மோஸ்ட்லி 90 to 95% ஆஃப் வாட்டர் வந்து டிரான்ஸ்பர் ஃப்ரம் லீஃப் மூலமாக தான் மோஸ்ட்லி வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னு டிரான்ஸ்பிரேட் நடக்குது. நெக்ஸ்ட்டு கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ தி கியூட்டிக்கல் நான் எங்கே இருக்குன்னு சொன்னேன். ஸோ கியூட்டிக்கல்ங்கிறது இதுதான் எபிடர்மிஸ் சொன்னோம். இந்த எபிடர்மிஸ்க்கு மேலே கவர் பண்ணி இருக்கிறது தான் நம்ம என்ன சொன்னோம், கியூட்டிக்கல் அப்படின்னு சொன்னோம். இந்த கியூட்டிக்கல் மூலமாக டிரான்ஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் எங்கே இருந்துன்னா ஃப்ரம் தி லென்டிசெல்ஸ். லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அஸ் வேப்பர் த்ரூ தி லென்டிசெல்ஸ். இந்த லென்டிசெல்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா டைனி ஓப்பனிங் தட் protrude from the barks in woody stems and twigs as well as in other organs. ஸோ மோஸ்ட்டாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஸ்டெம்ஸ்லேயும் ஸ்டிக்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எது அப்படின்னா இந்த லென்டிசெல்ஸ். பார்க்கலாமா அது எங்கே இருக்குன்னு? திஸ் இஸ் த லென்டிசெல். ஓகேவா? இந்த ஓப்பனிங் ஒரு ஸ்மால் ஓப்பனிங் ப்ரெசென்ட் இன் த பார்க், woody stem and twig. இதில் தான் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இந்த லென்டிசெல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இது பார்த்தோம்ல, இது வந்து எபிடர்மிஸ்க்கு மேலே இருக்கிறது என்ன சொன்னால் கியூட்டிக்கல். ஓகேவா? இந்த கியூட்டிக்கலில் நடக்கிறதுக்கு பேர் தான் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் சொன்னோம். இந்த கியூட்டிக்கல் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா லீஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பெல்லோஜன்கிறதெல்லாம் வந்து கார்க் கேம்பியம். இது வந்து என்னென்னா அந்த வுட்டில் இருக்கக்கூடிய அந்த கேம்பியத்தோட பேர். ஓகேவா? நம்ம லீஃபுக்கு மேலே இருக்கிறது வந்து எபிடர்மிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த பெல்லோஜன் ஃபெல்லோடம் அப்படிதான் எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த பார்க். நம்ம பார்க்கில் ஒரு ட்ரீயில் நம்ம அந்த பார்க்கு நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டா அது திருப்பி அது வளர்ந்துக்க முடியும். ஓகேவா? அது அவுட்டர் லேயரில் இருக்கிறது பெல்லம்ங்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து பெல்லோஜன், தேர்ட் லேயர் பெல்லோடம். இந்த பெல்லோடம் அந்த தேர்ட் லேயரெல்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா தான் அந்த மரம் வந்து காஞ்சு போகும். ஓகேவா? அதனால் மரப்பட்டைகள் வந்து மேலாப்பில் தான் எடுப்பாங்க. ரொம்ப டார்க்காக அதை வந்து ஸ்க்ராப் பண்ண மாட்டாங்க. அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதா இந்த லென்டிசெல். இந்த லென்டிசெல் மூலமாகவும் என்ன நடக்குதுன்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. எது மூலமாக? அந்த வுட்டி பார்ட், ஸ்டெம்மு, ட்விக் வழியாக நடக்குது. பட் இது ரொம்ப மினிமம் லெவல். மேக்ஸிமம் நடக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தா ஸ்டொமேட்டல் ரீஜியனில் தான் மேக்ஸிமம் நடக்குது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் நெசசரியாக டிரான்ஸ்பிரேஷன் நடக்கணும்னா இட் கிரியேட்ஸ் எ புல் இன் லீஃப் அண்ட் ஸ்டெம். அதாவது டிரான்ஸ்பிரேஷன் நடந்தால் மட்டும்தான் ஒரு புல்னு ஒரு இழுவிசை தண்ணி வந்து எடுக்கணும். ஏன்னா பிளான்ட் வந்து ரூட்லேருந்து தண்ணி அப்சர்வ் பண்ணாத டாப் ஆஃப் த பிளான்ட் வரைக்கும் அது போகுது. நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம 200 feet ஒரு பெரிய நம்ம ஒரு ட்ரீ பார்க்குறோம், அது டாப் வரைக்கும் தளத்தலன்னு இருக்குது. அப்போது ஒரு இழுவிசை தேவைப்படுது. அப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அதேமாதிரி இட் கிரியேட்ஸ் அன் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் நடந்தால் தான் வாட்டர் வந்து லாஸ் ஆகும். வாட்டர் லாஸ் ஆனால் தான் கீழேருந்து தண்ணி அப்சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இட் இஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஃபார் மினரல்ஸ். ஏன்னா பிளான்ட்டுக்கு என்ன தேவைப்படும்? மினரல்ஸ் தேவை. மினரல்ஸ் வந்து எது மூலமாக நடக்கும்னா டிரான்ஸ்பிரேஷன் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா கீழேருந்து தண்ணியை இழுக்கும்போது அது கூட மினரல்ஸும் சேர்ந்து தான் போகுது. அப்போது இந்த டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நெசசரி. அதே மாதிரி இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் பிளான்ட்டோட டெம்பரேச்சர் மினிமமாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்பீடாக ஓடுறோம், ரன்னிங் பண்ணுறோன்னா நம்ம பாடி ஃபுல்லாக வேர்க்கும். அப்போ பார்த்தா நம்ம பாடி அப்படியே ஜில்லுன்னு ஃபீல் ஆகும். கரெக்டாக? அப்போது நல்லா கூலாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டரெல்லாம் வெளியே வரும்போது நம்ம பாடி சில்லுன்னு ஆயிடுது. அதே மாதிரி தான் பிளான்ட்டுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுனா தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா பிளான்ட்டோட சர்ஃபேஸ் வந்து எப்போவுமே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அ 4 point இஸ் மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி டிரான்ஸ்பிரேஷன். ஸோ தி டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நெசசரி ஃபார் பிளான்ட்டு. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா இந்த வாட்டர் எப்படி லாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாலித்தீன் போட்டு கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும்போது இங்கெல்லாம் தண்ணி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ இந்த கேஸஸ் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ஹவு டஸ் த பிளான்ட் கெட் ஏர், ஏர் வந்து எங்கே இருந்து வாங்குதுன்னா நம்ம தான் சொன்னல ஸ்டொமேட்டா. ஸோ இந்த ஸ்டொமேட்டாவில் இருந்து தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர். ஏர் வந்து நம்ம டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கும் ஸ்டொமேட்டாக தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்டொமேட்டா தான் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஒன்லி போர் ப்ரெசன்ட் இன் த லீஃப் அந்த தட் போர் இஸ் கால்ட் அ ஸ்டொமேட்டா. ஓகேவா. இந்த திஸ் மைன்யூட் போர் only we can see in the microscope. Okay, the air exchanges takes place continuously through the stomata. Plant exchanges gases என்னன்னா carbon dioxide to oxygen continuously through the stomata. ஓகேவா. ஸோ இதோட physiological process நான் already told you. You can go in higher classes. Okay, that will help you. ஓகே, எப்படி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்னென்னா இந்த ஸ்டொமேட்டா தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இப்போ டிரான்ஸ்பிரேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுனா இந்த லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி water vapor aerial part of the plant body, that is called as transpiration. That mainly helpful, it is stomata. So 3 types of transpiration is occur, that is stomata transpiration, cuticular transpiration and lenticular transpiration. A majority of water losses from the aerial part, that is leaf. So it occurs in only 90 to 94% of water it gets lost. Next, cuticle loss of water from the cuticle, that is called as cuticular transpiration. The lenticular transpiration is loss of water from bark of the plant, bark or woody stems. Okay va. Tiny poles, tiny opening present, that is called as lenticels. Okay, why it is important is it creates the pull and absorption of minerals from the root, as well as it regulates the temperature. Then exchange of gases only it occur in stomata. The stomata is the only pore it observe only in the microscope. Okay, are you understand students? Okay, the points to remember na idhil enna tropism nu enna paathirupom. So tropism is the overall recap of the unit. Means the tropism is it is a direction, unidirectional. Its stimulus, that is called as tropism, and non-stick movement is a non-directional response to stimulus, that is called as the nastic movement. So photosynthesis na the process which prepare their food, that is called as photosynthesis. The transpiration means the loss of water in the form of water vapor from aerial part of the plant. Then next one is stomata is a minute opening on leaves. This is the overall recap on this lesson. Thank you my dear students. See you in the next new lesson. Take care of yourself.